ஏண்டா சீனு, நீ ஏண்டா தலையை தொங்க போட்டுருக்க? நான் தானே கவலைப்படணும். ஜானகி, ஜானகி இங்க வா. உன் பிள்ளைண்டா சீனு என்ன சொல்றான்னு கேளு கொஞ்சம். என்ன பெரியவனோட தான் எப்ப பாரு தகராறு, இவனோடையுமா? ஈஸ்வரா, அவனையே கேள. என்னடா எப்ப யூஎஸ்க்கு திரும்பி போற? கொஞ்ச நாள் ஆகும்னா சொல்லு, சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி அமுச்சு விடுறேன். உங்க அக்காவும் எப்ப பாரு என்கிட்ட அதே தான் சொல்லிட்டு இருக்கா. யூஎஸ்ஏ போகலையா? ஏண்டா? வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏண்டா சம்பளம் போறலையா? இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த சுந்தர் பிச்சைக்கே கொடுத்துருவா போல இருக்கு உங்க ஊர்ல. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு இந்த ஊர்லயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நானும் இங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓஹோ, நம்ம கும்போணத்திலேயே. இதான் தத்து பத்துன்னு வளராதுங்க. அவன் பெங்களூர் ஹைதராபாத்னு போவானா இருக்கும். இல்லம்மா, அப்பா சொல்ற மாதிரி தான் இங்க கும்போணத்திலேயே எனக்கு ஜோஹோல ஒரு வேலை. ஓ, இந்த ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்காலேருந்து எல்லாரும் திரும்பி வாங்கோன்னு சொன்னது உன் காதுல விழுந்துருதா? அப்படிதான் இல்லம்மா, நான் இங்க வருது உனக்கு என்ன வருத்தமா என்ன? அப்படி இல்லை, நல்லதுதான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கலாம். ஆனா பையன் யூஎஸ்ல இருக்கானேன்னு பெருமை பத்திக்க முடியாது, அதுதானே? சீனு, அப்பா கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு. உண்மையை சொன்னா கசக்கிறதோ. சரி, நீ இங்க இருக்கிறதா இருந்தா ரொம்ப நல்லதுடா. நம்ம கௌஸ்துபத்திலேயே ஒரு வீடு வாங்கிட்டு இருக்கலாம். இருக்கலாம் இல்ல, குடுத்தனவே பண்ணலாம். கல்யாணம் பண்ணிட்டு. எது பொண்ணை பார்த்தா மாதிரி பேசுறேன்? நம்ம பார்க்கணுமா என்ன? அவனே என்னடா பொண்ணை பார்த்துட்டியா? சீக்கிரம் சொல்லுடா, யாருன்னு சொல்லுடா, வயத்துல புளிய கரைக்கிறதுடா. இந்த ஊர்ல தான்மா. பொண்ணு பேரு வத்சலா. ஓ, சிவராம் சாஸ்திரிகளோட பொண்ணு. ஓகே. புரியுது. ஐடி மாப்பிள்ள, வைதிகாத்து பொண்ணு. ஏன் வைதிகாத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்ன? இப்பெல்லாம் வைதிகாலாம் நல்லா சம்பாதிக்கிறா இல்லடா சீனு? நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா. ஆனா அப்பா தான் என்ன பழக்க தெரியாத மனுஷன் சொல்றியா? அப்படித்தானே? பாப்பா, அது வந்து அவள் அம்மா. அவள் நம்ம பார்க்கறதுக்கு நாளைக்கு வரா. ஓகே ஓகே, தட் இஸ் ஃபைனல். நோ ஃபர்தர் क्वेश्चंस. ஓகே. கௌஸ்துபத்துல வீடு லாக் பண்ணியாச்சு. ஆனா லாக் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமா? ஓகே. அம்மா, அது வரைக்கும் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னடா, இதுவும் வீடுதான். ராஜு ஏ பிளாக்ல இருக்கான், இது பி பிளாக்கு. பிளாக்கா நம்ம குடும்பமே தானா? அதனால என்ன, இங்க இருக்கிற பெனிஃபிட்ஸும் ஃபெசிலிட்டிஸும் அப்படி இருக்கு. ஓ, இங்கதானே ஜானு? அதுவும் ஒரு நல்லதுக்கு தாங்கிறேன். இங்க 400 வீடு இருக்கு. ஒரு நல்லது கெட்டது செஞ்சாலே போருமே, லோலோன்னு அலைய வேண்டாமே. அம்மா, வத்சலாவோட அம்மா நல்ல சாப்பாட பாடுவா. ஓ, அதுவும் நல்லதுதான். இங்க மாசம் ஒரு கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணிடலாம்டா. அப்போ பக்கவாதியம் அதான் நீ இருக்கியே. என்ன நீங்க சும்மா இருக்கும். இங்க மிருதங்க வித்வான் இருக்கார், வயலினிஸ்ட் இருக்கா, அது போறமேடா. ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ என்னோட டைம் பாஸ்க்கு நான் என்னமா பண்றது? சிங்சா சிங்சா நான் இருக்கேனே. தானே வேண்டாங்கிறது. நீ என்ன பண்றதாவது? இங்க வாலிபால், பாஸ்கெட் பால், டிடின்னு என்னெல்லாமோ ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு தெரியுமா? ஓ, கிரேட். அம்மா அப்பா கூட டிடி காரம்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. மத்தியானம் தூங்குறது இல்ல. மத்தியானம் தூங்க, ராத்திரி தூக்கம் வர. ஸ்ரீவத்சத்துல இருக்க மாதிரியே இங்க நல்ல கேண்டீன், நல்ல சாப்பாடு. இருந்தாலும் உன் கை மன மாதிரி வருமாமா? போடா, இப்படிதான் சொல்லி சொல்லி என்னோட ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் ஹிடனாவே இருந்திருக்கு இத்தனை நாள். அம்மா எதுக்கும் வசிய மாட்டேங்கிறடா. அம்மா, நான் உன்னோட ஸ்மியூல் ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லாவே பாடுறேம்மா. ஆமா, கேட்டியா நீ? ஸ்ருதி கொஞ்சம் ஸ்ருதி தாளெல்லாம் அப்படி இப்படி போகும்.
ஆனா நான் நல்லா பாடுறேன்னு எல்லாரும் சொல்றாடா. பை தி வே, டிட் யூ நோட்டீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருந்தானாக்க ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். இந்த மாதிரி புலம்பல் ரிக்ரெட்ஸ் ஒன்றுமே இருக்காது. உங்க அப்பா ஒரு விதி விலக்கு. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவார்மா. ஏய் என்னடா நான் டெரரிஸ்டாவா இருக்கேன்? சரி சரி, நான் வந்து ராஜு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மண்ணியோட பேசிட்டு இந்த வாஸ்ட் ஏரியா நல்ல ஜில்லு ஜில்லு காற்று அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரேன்னு. போயிட்டு வா போயிட்டு வா. டேய் சினு அப்படியே பக்கத்துல சம்மதி மாமா இருக்கார், பார்த்துட்டு வந்துடும். இல்லைன்னா கோச்சுருவார் பெருமாள். அவ வைஷ்ணவான்னு சொல்லி காமிக்கணுமா? என்னடா போஜனாலய போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெனுமா. சரிதான். 2 பேரும் கேளுங்கோ, இன்னைக்கு மெனு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லு. முதல்ல உட்காந்த உடனே தலை வாழை இலையில போட்டு சூடாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அங்கே வச்சா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ரோஸ்ட்டை எடுத்து வாயில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் அப்பாவுக்கு பிடிச்ச புடலங்காய் கறி நைஸாக நறுக்கி தேங்காய் போட்ட கறி அந்த சைடில் வச்சா. இந்த சைடில் உப்பு ஊறுகாய் வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறா தெரியுமா. அது முடிச்சோன்னே இந்த கப்பில் பாயாசம் கேட்டால் ஃப்ரைடே பாயாசமும் அப்பளமும் இருக்குன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் இங்கே சுட சாதத்தை போட்டு நெய்யை போட்டு நான் கலந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக என்ன போடுவான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். வந்து போடுறா முள்ளங்கி சாம்பார். அப்படியே நடுவில் கொஞ்சம் குழித்து முள்ளங்கி 2 பீஸை போட்டு சாம்பார் அது மேலே போட்டு நல்லா பிசைஞ்சுட்டு அப்பளத்தை சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு கறியலை கொஞ்சம் போட்டு அது ஒரு வாயில் போட்டானாக்கா அடா அந்த டேஸ்ட்லேயே நான் கொஞ்சம் அப்படி மயங்கிட்டேன். அப்புறம் அடுத்த ரவுண்டாக சாதத்தை போட்டு இன்னைக்கு என்ன ரசம் போடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கொடுக்குறா பாரு எனக்கு பிடிச்ச லெமன் ரசம். ஆஹா, அதை நான் பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு கப்பு சைடில் வச்சான். எதுக்குடா இந்த கப்புனாக்க லெமன் ரசம் சார், சில பேர் குடிக்கிறதுக்கு ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு லெமன் ரசம் கொடுத்தா. இப்படி 2 வாய் சாப்பிட, அந்த ரசத்தை ஒரு வாய் குடிக்க, சாப்பிட குடிக்க, அது ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் முடித்த உடனே ஒரு லைட் ஆசை வந்தது. மா அந்த பாயசத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஓ அதுக்கு என்ன, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாற வந்தா. நான் கப்பில் கொடுக்காதம்மா இலையிலையே போடுன்னு சொல்லிட்டு அந்த இலையில வாழை இலையில அந்த சுட பாயாசம் அந்த அப்பளத்தை எடுத்து கொஞ்சம் நொறுக்கி அது மேலே போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது நுனி நாக்கு நடுநாக்கு பின்னாக்கு வழியாக அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணி இங்கே வருது. அந்த ஃபீலிங் இருக்கு, தேவாந்திரமாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு சாதம் கெட்டி தயிர் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவள் எனக்கு நினைப்புடுத்துறா, மாமா நான் கொஞ்சம் முள்ளங்கி சாம்பார் போடுறேன் சேர்த்துன்னு சாப்பிடுங்கன்னு. ஆஹா, அவள் பரிமாற விதமே இருக்க. சிரித்த முகத்தோட நான் கொஞ்சம் குழி போட்டுட்டு அந்த முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டு அந்த ஊறுகாய் சாப்பிட்டு முடிகிற டைமில் இன்னொரு டம்ளர் வைக்கிறான். எதுக்குடா இது இன்னொரு டம்ளர் அப்படின்னு பார்த்தான்னாக்கா மோர் அப்படின்னு மடன்னு 2 கிளாஸ் முடிச்சுட்டு உடனே எழுந்துக்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படின்னு உக்காந்துட்டு இலை கூட நம்மளே எடுக்க வேண்டாம், அவளே எடுத்துடுறா. எழுந்திரிச்சு நான் கை தான் அலம்பணும். டைம் ஆச்சு, கை அலம்பிட்டு நேராக இங்கே வந்து உக்காந்தாச்சு. சரிதான். நீ எங்க யூஎஸ்க்கு போறது? நாக்க இவ்வளோ நீளம் நீட்டி வச்சிருக்கானே, வளர்த்து வச்சிருக்கேன்.
அது சரி, ஆ. நீ ஏன்டா என்கிட்ட சொல்லாம சாப்பிட்டு வந்த? ஏமா? உனக்காக வெங்காய வெத்த குழம்பு வச்சிருக்கேன் நானே. என்ன சிரிக்கிறேல்? கேட்டுட்டியா அவன்கிட்ட வெங்காய சாப்பாடுலாம் சாப்பிடுவானான்னு? ஏன்? வைத்தியாத்து மாப்பிள்ள இப்போ. ஓ அப்படியாடா? சும்மா இருங்கப்பா. பை த வே, என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட் வரதா சொல்லியிருக்கான். வரதா என்னது? என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட் சரி வரதா சொல்லியிருக்கான். தெளிவா சொல்லு. சரி, சரிதான், இந்த வெயில்ல வந்து தாங்க மாடா அவனுக்கு. இப்போ வரலையே அம்மா. அவன் வந்து ஜூலைல தான் வரப்போறான். சரி. கேரளால போயிட்டு ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு கூட ராஜு அண்ணா சொல்லிட்டு இருந்தான், இங்கே ஆயுர்வேதிக் மசாஜ் ஆரம்பிக்கிறாளாமே. அதான்டா சொல்ல வந்தேன். புதுசா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கா பாரு, அதுலதான் ஆரம்பிக்க போறதா சொன்னா. ஓ அப்படி? ஆமா. சரி, இங்க பிரமாதமா கோவில் கட்டி வச்சிருக்காளே, போய் பாத்தியா? போனேனே. என்ன பார்த்த? சரி, அந்த ராஜுவோட மாமியார் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையா? சொன்னா இது 108 திவ்ய தேசங்களை பார்த்துருக்காளாமா. நீ பார்த்துருக்கியோ? பார்த்துருக்கேனே. சம்பந்தி ஒரே டூரா? எப்படி போனீங்க? பஸ்லயா ஃப்ளைட்லயா? நடந்தே போனோம். நடந்தே போனேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அங்க பெரிய பிராகாரத்துல அந்த மேல இருக்கிற விமானத்தை பாத்தியோ நீ? பார்த்தேனே, ஒரே பொம்மையா இருந்தது. எல்லாம் சாதாரண பொம்மை இல்லடா, எல்லாம் 108 திவ்ய தேசத்துல இருக்கிற மாதிரியே பெருமாளை கொண்டு இங்க அழகா அடுக்கி வச்சிருக்கா. ஒண்ணு கூட விடாம அந்த 4 விமானத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றேன் கேளு. அங்க 108 திவ்ய தேசத்துல இருக்கிற மாதிரியே இங்க பெருமாள், ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு சொந்தம், தெரியுமா? அது எல்லாத்தையும் அப்படி வச்சிருக்கிறதுனால மனசால ஒரு தரம் சுத்தி வந்தாலே 108 திவ்ய தேச தரிசனமான மாதிரி தான். அதை தான் சொல்லியிருக்கா ராஜு மாமியார் உங்ககிட்ட. ஓ, அதான் இவ்வளோ கால்குலேட்டட் பேட்டர்னா அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காளா? அதானே இது? அம்மா, நானும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா நிறைய ரிட்டையர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை நான் பார்த்துருக்கேன். ஆனா இங்க இருக்கிற மாதிரி ஒரு கல்ச்சுரலா இன்டியூஸ் பண்ணி பரவசம் மிக யோகா கிளாஸ், அப்புறம் ஸ்பீச்சஸ், அப்புறம் மாசத்துக்கு ஒரு டிராமா, அப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பிரமாதமா பண்ணியிருக்கா. அதுவும் ஒரு ஆடம்பரம் இல்லாம, ஒரு விளம்பரமும் இல்லாம என்னம்மா நடத்தின்னு வந்துன்னு இருக்கா. அம்மா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஃபேமிலி ரொம்ப லக்கிமா. இந்த மாதிரி புண்ணியமான க்ஷேத்திரத்துல நம்மலாம் வந்து இங்க அழகா செட்டில் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லடா, சாயங்காலம் ஒரு 5:45 வாக்குல வெயில் தாழ அப்படி நடந்து போய் இங்க பார்க் கட்டியிருக்கா பாரு, அந்த பார்க்கில் உட்காந்துனேன்னா அரச மரத்துலேருந்து ஜில்லுன்னு காற்று, அந்த சிவா விஷ்ணு கோவில்லேருந்து அந்த பகவானோட கிரேஸ் இப்படி ஒழுகி வரும். அப்படி உட்காந்துட்டு அந்த காற்றுல அமைதியாக ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு, அது அப்படியே உட்காந்தாதான் தெரியும் அந்த இடத்துல. அப்படி மெய்மறந்து இருக்கும் பொழுது பக்கத்தில் ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக்ல அந்த ட்ரெயின் போகிற சத்தம் கேட்கும் பொழுது அந்த ரித்தமிக்கா திடுன்னு கேட்கும்பொழுது அப்படியே மெய்மறந்து போயிருண்டா. கௌஸ்துபத்தோட அருமையே அருமை. அது மட்டும் இல்ல, இங்கேருந்து பொடி நடையா நடந்து போனா ஒரு பக்கம் கோவிந்தபுரம், இன்னொரு பக்கம் மகாலிங்க சுவாமி திருக்கோவில். மகாலிங்க சுவாமி கோவில் திருவிடமருதூர்ல இருக்கா, இல்லை திருவிடமருதூரே கோவிலுக்குள்ள இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய கோவில். இதுக்கு மத்தியார்ஜுனம்னு ஒரு பேர் கூட இருக்கு. இங்க வந்து வாழறதுக்கு ஒரு நம்ம வரனே வாங்கிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு இங்க வரவாளுக்கு பிராப்தம் இருக்குன்னு அர்த்தம். பை தி வே, இன்னைக்கு வத்சலாவோட அம்மா அப்பா இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. நல்லது. அப்பாவை கொஞ்சம் ப்ராப்பரா பிஹேவ் பண்ண சொல்லுமா. போடா, உங்க அப்பாவை திருத்தவே முடியாதுடா. நீ ஒண்ணு பண்ணு, அவள்லாம் வராளோனா அவள் ஐஷன் போய் நம்ம ப்ரமோட்டர் ஸ்ரீ சீதாராமனை இன்ட்ரடியூஸ் பண்ணு.
உங்க யூஎஸ் விசா மாதிரி தான்டா. ஆ. அவருக்கு இவாளை பிடிச்சாதான், இந்த கம்யூனிட்டிக்கு அவ ஒத்து வருவான்னு தெரிஞ்சாதான் வீடே கொடுப்பார். ஆமா, அவளும் நம்ம ரிலேஷனா தானே ஆக போறா. இருக்கலாம்டா. இவாளுக்கு நம்பர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறோம். அப்புறம் மற்றவாளுக்கு. அதனாலதான் அவர் வாங்குறவா எல்லாரையும் பேசி புரிஞ்சுண்டு அப்புறம்தான் வீடு கொடுப்பார். புரிஞ்சுதுமா? அதான் நான் சொன்னேனே, இங்க வந்து வாழறதுக்கு பிராப்தம் வேணும்னு. அதான் அந்த இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை நான் இப்பவே போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிடா, நல்ல காரியம் பண்ற. ஆனா ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போ. கரெக்ட். அது மாத்திரம் இல்ல, வத்சலா அவ அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டின்னு போடா. கரெக்டுடா. அப்பா சொல்ற மாதிரியே ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போ. சரியா? உனக்கு ஏதோ ஃபோன் வருது. ஓ, இருடா பாக்குறேன். ஓ, மாலினி. ஆ. ஹலோ. ஆ, சொல்லுமா. ஓ, உங்க ஃப்ரெண்டுக்கு வீடு வேணுமா? கூட்டின்னு வா. ஆமாம்மா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், இது நடந்தே போயிடலாம் கோவிந்தபுரத்துக்கு. அங்கே நித்திய உற்சவம் தான். இங்கே மட்டும் என்ன, தினம் நித்திய கல்யாணம் தானே இங்கே. ஆமாம், அழிச்சுன்னு வா. ஆ, ஓகே. ஆமாம், போதேந்திராள் மடம் இருக்குது பக்கத்தில். அப்புறம் பிருந்தாவனம் இருக்குது. ஆமாம், காவேரி ஓடுறது. ஃபோனை கொடு. என்னடா? சரி. ஹலோ மாலினி மாமி. நான் தான் சீனு, யூஎஸ்லேருந்து வந்தாச்சுங்க. ஆமாம், பெர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்க போகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அழிச்சுன்னு வாங்கோ, நானே சுற்றி காமிக்கிறேன். அப்படியே நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் வாங்கோ, நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். அம்மா, இப்போ சீதாராமன் சார் கிட்ட போயிட்டு உன்னை பிஆர்ஓவா ஆக்க சொல்ல போறேன். அத பண்ண முன்னாடி கூடிய சீக்கிரமே பிஆர்ஓ பிராப்தி ரஸ்து. தேங்க்யூ. யார் வந்திருக்கா பாரு. வாங்கோ. சீனு எல்லாம் சொன்னா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, வத்சலா வல்லியா? அவளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா, அதனால அவளால வர முடியல. போயிருக்கா. இவாள ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. வேலையும் முக்கியம் தானே. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீ ஏதோ வேலை இருக்கீங்க. அதான் உள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். நீங்க உட்காந்து பேசுங்க. உட்காருங்க மாமி. நீங்க நன்றா பாட்டு பாடுவேல்னு சொன்னா சீனு. முறையா கத்துன்னு இருக்கேளா? ஆமா மம்மி, நிறைய பாட்டு கத்துன்னு இருக்கேன். அது மட்டும் இல்ல, 1-2 கச்சேரி கூட பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இங்க வந்தேன்னு நினைச்சுக்கோங்க, மாசம் ஒரு கச்சேரி பண்ணலாம். இங்கயா? ஆமா. கச்சேரியா? ஆமா. ஆமா, பரவாயில்லையே. இங்க நம்ம ட்ரெடிஷனல் மியூசிக் டான்ஸ் எல்லாம் நடக்கும். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் தரா. அதனால உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடலாம், ஆட தெரிஞ்சா ஆடலாம், பிரவச்சனம் பண்ண தெரிஞ்சா பண்ணலாம். சும்மா இருக்க தெரிஞ்சா சும்மாவும் இருக்கலாம். சும்மா இருக்கலாம். இப்போ இருக்கேன். இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தருவா. அது அப்புறம் யூடியூப்லயும் அப்லோட் பண்ணிடுவா. ஆக்சுவலி நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். என்ன லைவே போடுறா, நீ அதை விட்டுட்டியே நீ? ஆமா, யூடியூப்ல லைவா வருமா? தேவதையே, உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு தான். பொழுது போறல மாமா. யாராவது ஒருத்தர் மாசம் ஏதாவது ப்ரோக்ராம் போட்டுட்டே இருக்கா. அதை அட்டெண்ட் பண்ணும்பொழுது நம்ம பாடியில எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காணாம போயிடுறது. தேவதையே, வயசை மறந்து சின்ன குழந்தை ஆடுறீங்க. இங்க எங்க வரப்போறோம் சொல்லிட்டு. ஏன் உங்க மாப்பிள்ள அதுதான் என் பையன் இதுக்குள்ளேயுமே ஒரு பிளாட்டை புக் பண்ணிருப்பானே. ஏண்டா சீனு, அப்படித்தானே? ஆமாப்பா. சொல்லல, அப்பப்ப என்கிட்ட விஷயம் சொல்லுவான். விஷயமோ சும்மா இருக்கேல இருக்கேன். மாமி, நீங்க உங்க அத்தை பொண்ணுக்கு என்ன செய்யறீங்களோ செய்யுங்க, நிச்சயத்தை நாங்க பாத்துக்கிறோம்.
அதான் மாமி நானும் சொல்ல வந்தேன். ஆ, பொண்ணுக்கு ஆ. நான் ஒரு 50 சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். அது இல்லாது கும்பகோணத்துல தாம் தம் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். அவ சம்பாதிக்கணும். ஏண்டா உழைக்க தேவையான மனுஷன் சொன்ன, நீ தான் சொன்ன. போடா, உள்ள போ, உள்ள போ நீ. மாமி, நம்ம கௌஸ்துபத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இங்க பெரிய ஹால் இருக்கு, கோவில் இருக்கு, சாப்பாட்டுக்கு கேண்டீன் இருக்கு, இங்க மனுஷாலாம் வந்து தங்க கொள்ள ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம கௌஸ்துபத்திலே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். அப்ப சத்திரம்லாம் பார்க்க வேண்டாமா? அதான் சத்திரம் மாதிரி ஹால் இருக்கு, மேடை இருக்கு. தேவலையே ரொம்ப சௌகரியமா போச்சு. அதிர்ஷ்டம் ஓய் உமக்கு, பழம் நழுவி பால்ல விழுந்துருத்தோ. நமக்கும் சௌரியம் தானே. ஆமா. வாங்கோ மாமி, நம்ம போயிட்டு போஜனாலயா போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹால்ல போய் பார்க்கலாம். வாங்கோ. போய் வாங்க. வாங்க போலாம். ஆ, ஆமா, என்ன செலவாகும்னு? அதை பத்தி கவலைப்படாதீங்க. கும்பகோணத்தை விட இங்க கம்மியா தான் இருக்கு. அதை தவிர இங்கேயே இருக்கிறவாளுக்கு கன்செஷன் கூட உண்டு. மற்றபடி கண்ணா பண்ணான்னு சார்ஜ் எல்லாம் பண்ணவே மாட்டா. தேவலையே கல்யாண சத்திரத்தோட ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நான் பார்த்ததே இல்லை. அதான். நம்மாத்து கல்யாணம் நடக்கணுமே, ஆ. பழம் நழுவி பால்ல. அனாவசிய பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. கவலையை மறந்து இங்க வாழறதுக்கு, சந்தோஷமா வாழறதுக்கு இந்த இடம் ரொம்ப ஐடியல். அம்மா, நாங்க குண்டியோம் வாத்துக்குள்ள நாங்க இன்னும் பொண்ணை பார்க்கவே இல்லையே. My choice will be liked by all, including you, அப்பா. என்ன விடுடா, அம்மாக்கு பிடிக்கணுமே, அப்பத்தானே வீட்டுல சீரியல் ஓடாம இருக்கும். இங்க சீரியல் ஓடுறதுல நோ டைம். ஓ, நம்ம ஆத்து புள்ள எப்படி அவாத்து மாப்பிள்ளையோ அவாத்து பொண்ணு நம்ம ஆத்து பொண்ணாயிடுவா. என்ன மாமி? ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்கள மாதிரி மனுஷா கிடைக்க எங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது நம்ம செஞ்ச புண்ணியம். அது நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க கௌஸ்துபம் தான் இருக்க. தனித்தனியா ஆனா கூட்டு குடும்பமா. That is a win-win situation. நமக்கு பிராப்தம் இருக்கு, மற்றவாளுக்கும் பிராப்தம் வேணுமே. வேணுமே. அவளை போஜனாலயா கழிச்சுன்னு போ, நானும் அப்பாவும் பின்னாடியே வரோம். சரி வாங்க. நம்ம சம்பந்தி மாமா எப்படி? தேவலையே. ஓ, வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேமெண்ட்டு, பார்க்கு, பில்டிங், நல்ல காற்று. அந்த கோயில் கொஞ்சம் பாருங்க, நல்ல பிரைட்னஸோட இது. சித்ரா மாமி இருக்கா, பார்த்துடலாம் அவங்கள. வாங்க, பார்த்து வாங்க. மாமி வந்து இங்கே தங்கின்னு இருக்கா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நமஸ்காரம் மாமி. இவெல்லாம் கௌஸ்துபம் வாங்க வந்திருக்கா. உங்களோட அனுபவம் இருந்து கொஞ்சம் சொன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்க வரதுக்கு முன்னாடி நான் 1-2 ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில இருந்திருக்கேன். கொஞ்ச நாள்லயே எனக்கு ரொம்ப அழுத்துட்டு. இங்க கௌஸ்துபம் வந்த அப்புறம்தான் மனசு அலைப்பாயாம ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இந்த கோவிலை பாருங்கோனே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. காதாலையும் சாயங்காலமும் நன்னா சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு கோவில சுத்தி வரும்போது மனசுல இருக்கிற பாரெல்லாம் இறங்கி ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அப்புறம் 2-3 மாசத்துலயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டா. சாயங்காலம் இந்த பார்க்ல வந்து உக்காந்து எல்லாரும் எங்களோட மலரும் நினைவுகளை நல்லா அசை போடுவோம். அரட்டை கச்சேரியும் இருக்குன்னா பாத்துக்கோங்களே. நமக்கு இந்த ஏஜுக்கு தேவையானது. அப்புறம் சாப்பாடு பத்தி சொல்லணும்னா விதவிதமா சமைச்சு போடுறா. நல்லா 3 வேளையும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கேன்.
மற்றபடி யோகா கிளாஸ்க்கு போறேன். பிராணாயாமம், பிரீதிங் எக்ஸசைஸ்லாம் சொல்றதுனால எல்லாம் கத்துண்டு என்னோட பல்ஸ் ரேட்டே 58லேருந்து 68க்கு போயிடுது. சூப்பர் சூப்பர். மற்றபடி ஸ்மூல்ல பாடுறேன். ஆனா இங்க வந்தப்புறம் தான் என்ன நானே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வயசுல எனக்கு இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ஆனந்த கண்ணீர். கேட்கவே மனசுக்கு திருப்தியா இருக்கு. சிவில் இன்ஜினியரா எனக்கு இந்த கௌசம் ப்ராஜெக்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன், அதில் எனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லட்டுமா? ஒரு 3 விஷயம் மெயினாக. ஃபஸ்ட்டு இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் 23ல் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 20 நான் எல்லா ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துட்டேன். ஃபவுண்டேஷனில் எப்படி கட்டியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் ரூஃபிங் போடுறது, கான்க்ரீட் போடுறது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப நான் ஆக்சுவலாக நேரிலே வந்து பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸலண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், ப்ராப்பர் க்யூரிங், ப்ராப்பர் வாலிங் எல்லாமே பண்ணினாங்க. ஈவன் அப் டு த ரூஃப் டெரஸில் ஒட்ட டைல்ஸ் வரைக்கும் எல்லாமே வெரி கேர்ஃபுல் செலெக்ஷன். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. மெட்டீரியல் குவாலிட்டியோ இதுலையும் எக்ஸலண்ட் கிளாஸி ப்ராடக்ட்ஸ் தே செலக்டட். ஒரு சானிட்டரி ஃபிட்டிங் பாருங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஒரு ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்டி ஸ்லிப்பரி, எல்லாமே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. அது ரொம்ப சூஸியாக நல்லா இருந்தது 2x2 டைல்ஸ் எல்லாம். அண்ட் காரிடாரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ் விண்டோ போட்டு மழையில் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும், அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப் ஃப்ளோர் வாங்குறவங்களுக்கும் கம்ஃபர்ட் குறையக்கூடாதுங்கிறதால மேலே ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு ஹீட்டே தெரியறதில்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் யூபிஎஸ் விண்டோஸ் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதால் உங்களுக்கு ஏசி எல்லாமே போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லையும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் சரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. தட்ஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே இன்பிட்வீன் கேப்ஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டிங், வென்டிலேஷன் எல்லாமே குறைஞ்சிடும். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளாக்ஸ் இருந்தால் கூட ஒரு பிளாக்குக்கு இடையில ஒரு 40 to 50 ஃபீட் கேப்பில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்கு தான் கொடுத்துருந்தா கூட, ஆனால் அந்த பேமெண்ட்டே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக போட்டுருது. அந்த மாதிரி ஒரு 40-50 ஃபீட் கேப் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல லைட்டிங் எல்லாருக்குமே, அண்ட் வென்டிலேஷனும் ப்ராப்பராக இருக்குது, அண்ட் ப்ரைவசியும் நிறைய கிடைக்குது. எந்த பிளாக்லும் அடுத்த பிளாக்கை இது பண்ணிக்க முடியாது. அண்ட் மோரோவர் காமன் அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பால் ஒன்று, பிளேயிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க, நந்தவனம் கொடுத்துருக்காங்க, டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் போஜனாலயா, இது பிரேமிகா பவன் அண்ட் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ், அது மாதிரி நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ், இது மாதிரி நிறைய காமன் அம்யூனிட்டிஸ் இருக்குது. இந்த காமன் அம்யூனிட்டிஸால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு யூடிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஆஸ் அ கேட்டட் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் ஆல்சோ மேஜர் கேண்டிடேட் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா நிறைய இருக்க தேர் கெட்டிங் மோர் யூடிஎஸ். ஸோ இட்ஸ் அ வேல்யூ ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் தேர்ட் திங் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பில்லுட்டை போய் வாங்கினாலும் ஒரு ஸ்கொயர் ஃபுட் ரேட்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க சார், எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, பட்டாக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, ஒன்று ஆட் ஆகும். நம்ம ஆரம்பிக்கிறச்ச ஒரு பட்ஜெட்டில் இருக்கும், முடிக்கிறச்ச ஏதோ ஒரு பட்ஜெட்டில் போய் முடியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட செலக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த ரேட் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். தே ஒன்ட் சேஞ்ச் எனிதிங். எக்ஸ்ட்ராவாக இது வரைக்கும் இதை எடுத்து விலை எடுத்து இதை கொடுங்க அது மாதிரி யாரையும் கேட்டதே இல்லை. அந்த என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதுலேயே ஆல் இன்க்ளூசிவ், ரெஜிஸ்ட்ரேஷனும் இன்க்ளூட் ஆகிடும், பட்டா இன்க்ளூட் ஆகிடும், அண்ட் எலக்ட்ரிசிட்டி இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேன். நீங்கள் முதல்ல பேசுனது தான் ஃபைனல் மெயின் பாயிண்ட். ஏன்னா நம்ம சீனியர் சிட்டிசனாக இருக்கிறச்சு நம்ம பட்ஜெட் தான் ரொம்ப கணக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ஆரம்பிச்சும் போது என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு முடிக்கிறச்சே இருக்கும். ஸோ வி கேன் ஈஸிலி பிளான் அவர் லைஃப் ஈஸியாக. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கௌசம் இஸ் அ பெஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அக்வாஸ்டிக் ஒருத்தர் வர சொல்லியிருந்தோமே, என்னாச்சு அது? ஓகே சார் இந்த ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி சரி, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நான் ஒரு சாரை பார்த்துட்டு சார் உங்களை தான் பார்க்க வந்தோம், கரெக்டா நீங்களே வந்துட்டு. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். நமஸ்காரம் இங்க நமஸ்காரம் வாங்க வந்திருக்கா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பார்த்து பேசணுமா? சரி, இப்படி வாங்க. அவசியம் அவசியம் அவசியம். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நாங்க இங்க வீடு வாங்கலான்னு வந்தோம். இங்க இவ எல்லாரும் கேட்டோம்னா மனசுக்கு திருப்தியா இருக்கு. இங்க வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நாங்க. நீங்க நீங்க உங்களை பார்த்து பேசலான்னு வந்தோம் நாங்க. இங்கே உங்களுக்கு பிடிச்சாதான் இங்க எல்லாம் வீடு கிடைக்கும்னு சொல்றா. இந்த பிராப்தம் எங்களுக்கு இருக்கா? நீங்க வீடு கொடுப்பேளா? நமஸ்காரம் சார். இவெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. இவளோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நான் உங்களை பார்க்கலான்னு இருந்தேன்.
இவ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா. இருந்தாலும் நீங்கள் வாயால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் விளக்கினீங்கன்னா சௌரியமாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நான் புரிஞ்சுட்டேன். முக்கியமாக நீங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கொடுப்பா நீங்கள் இருக்கிறவாலாம் சொல்கிறா அப்படின்னு. அது அப்படியே வேற மாதிரி மக்களால் புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீனியர் லிவிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டே கிடையாது. இது வந்து ஒரு சீனியர் லிவிங் பேரடைஸ். ஸோ இங்கே ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஃப்ரம் அக்ராஸ் த குளோப். அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு நிறுவனம். அங்கே நம்ம போனோம்னா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்முடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அது தெரிஞ்சுட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இங்கே வந்து வாங்குறாங்க. ஸோ முதல்ல அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் புதுசாக வரவங்கள பார்க்கறது ஒரு வழக்கம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, நாளைக்கு நீங்களும் இங்கே வந்து சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஒரு அசோசியேஷன் இங்கே வந்தாச்சுன்னா எல்லாரும் காலம்பரிலிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு, நீ சௌக்கியமா இருக்கியா, நான் சௌக்கியமா இருக்கேன்னா, காலம்பரம் இன்னைக்கு கோயில் இன்னைக்கு என்ன விசேஷம், என்ன பாராயணம், போஜனாலயால இன்னைக்கு என்ன மெனு, பிரேமி கேந்திரத்தில் என்ன நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஒருத்தர் ஒத்து உதவி ஒரு ஹார்மோனியஸ் லைஃப். ஸோ அதுக்காக நான் புதுசாக வரவங்கள ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறது ஒரு வழக்கம். அந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன்டு மணி. அது கொடுத்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க. ஸோ பொருளை கொடுக்குறவருக்கு வந்து இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் இங்கே அடியேன் அப்படி ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல ஏற்கனவே இங்கே வாங்கியிருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த புதுசாக வர்றவங்க ஒத்து போவாங்களா, அவங்களோட நிம்மதியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கறது. மற்றபடி அந்த பிராப்தம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த ஜோதியில ஐக்கியமாகக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இந்த புதுசாக வரவாளுக்கு இருக்காங்கிறது மட்டும் தான் நான் பார்ப்பேன். மற்றபடி இட்ஸ் அ வெஜிடேரியன் கம்யூனிட்டி. அதனால வெஜிடேரியனாக இருக்காளா அப்படிங்கிற ஒரு பார்வை, இருக்கிறவாளோட ஒத்து போவாளா, நிம்மதியாக வாழறதுக்கு அவளுக்கு முதல்ல அந்த எண்ணம் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கலாக பார்க்கறது உண்டு. ஏன்னா நிறைய இருந்தாலும் வாழ தெரியறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அந்த பேசும்போது இந்த ஒரு 20-25 வருஷம் இந்த அனுபவத்தில் பேசும்போது எனக்கு அது தெரியும். பிடிக்கிறது பிடிக்காத தாண்டி இங்கே ஏற்கனவே இருக்கிறவாளுக்கு வந்து அவள் வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு புதுசாக வரவா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். மற்றபடி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்குற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. 24/7 இந்த கம்யூனிட்டி நல்லா இருக்கணும், இந்த கம்யூனிட்டி தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பிராப்தம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் நம்ம எந்த வீடு அவைலபிள்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸிங் பார்த்து கேட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்க. பொதுவாக சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு நல்ல ஷெல்டர் ஃபஸ்ட்டு, அப்புறம் சாப்பாடு, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு நீயப்படும் அப்படி. நீங்கள் முதல்ல நல்ல ஒரு அருமையான ஒரு 5 ஸ்டார் அக்காமடேஷன், அதுக்கப்புறம் 5 ஸ்டார் லெவலில் ஃபுட்டு, ஹோம்லி ஃபுட்டு, வீட்டில் நம்ம எப்படி தயார் பண்ணுறோமோ அது மாதிரி பார்த்து தயார் பண்ணக்கூடிய சாப்பாடு. அதுக்கப்புறம் மனசு, உடம்புக்கு தேவையா முடிஞ்ச உடனே மனசோட தேவை, அறிவோட தேவை ஏற்படுது இல்லையா, அந்த உடல் தேவையும் அறிவு தேவையும் ஆன்ம தேவையும் பூர்த்தி செய்வதற்காக பிரேமிக பவனம் அப்படிங்கிற அந்த வெல் எக்யூப்டு ஹால் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்கே உள்ள 400 வீட்டில இருந்தும் ஒவ்வொருத்தர் வந்தாலும் அங்கே ஜம்முன்னு உட்கார அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹால். அந்த ஹாலில் நல்ல அழகான ஆடியோ ஃபெசிலிட்டி, 20x10 LED ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ஏசி, இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஹால். அதில் நிறைய பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், பிரவச்சனங்கள் கேட்கலாம், பஜனைகள் பண்ணலாம், ராதா கல்யாணம் பண்ணலாம், சீதா கல்யாணம் பண்ணலாம். இது மாதிரி வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வர்றவங்களுடைய வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஹால் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். வளாகம் பெருசாக இருக்கிறதுனால
போயிட்டு வர்றதுக்கு பேட்டரி கார் ஃபெசிலிட்டி, ஓ சூப்பர். 24/7 செக்யூரிட்டி. ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து கிளினிக் இருக்கு. ஓ டெய்லி 2 நர்ஸ் இப்பயே நீங்க எல்லாரும் பார்க்கலாம். இங்க ஏற்கனவே ஒரு 70 பேர் வந்துட்டாங்க, குடி வந்துட்டாங்க. அப்படியா? அவங்க 2 பேரும் காத்தால வந்த உடனே எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. ஆ. அவங்களோட ஹிஸ்டரி பார்ப்பாங்க. ஓ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்டன் பண்ணுவாங்க. அது போக ஆயுர்வேதிக் ஃபெசிலிட்டி இருக்கு. பரவாயில்ல. கோவில் வந்து எல்லா தரப்பு மக்களையும் அரவணைச்சு போற மாதிரி ஒரு பெரிய கோயில் வளாகம். ஓ அந்த கோயில் வளாகத்துல சிவனுக்கு ஒரு ஆலயம், பெருமாளுக்கு ஒரு ஆலயம், சிவனுக்கு அம்பாள், பெருமாளுக்கு தாயார், நவகிரக சன்னதி, பைரவருக்கு ஒரு தனி சன்னதி, எல்லாமே இருக்கு. பிள்ளையாருக்கு தனி சன்னதி, ஓ வள்ளி தெய்வானியோட முருகன் சூப்பர். தனி சன்னதி, ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி. ஆ. இது இல்லாம நீங்க கோயில் அப்படி வெளிப்புறமா சுத்தி வந்தீங்கன்னா 108 திவ்யதேச பெருமாளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஆ. அந்த ஒரு கோவில் என்பது பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியலே ஆலய வாழ்வியலா தான் இருந்தது. ஓ அதனால இது ஒரு மினி ஊர் மாதிரி. இந்த ஊருடைய மையமா நம்முடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால இங்க வந்துட்டாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் மனசுல இருந்துட்டே இருக்கும். இங்க வந்து இந்த சூழல், இப்ப நீங்க இந்த பார்க்ல உட்காந்துருக்கீங்க, இந்த பார்க் எப்படி இருக்கு? ஸோ இந்த சூழலே வந்து உங்களுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். ரெண்டாவது நல்லா சிரிச்சு பேசக்கூடிய மனிதர்கள். எங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து அம்மா அப்பான்னு தான் அவங்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதுக்குரிய கவனிப்பும் அவங்க செலுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்டென்ஷன் ஆஃப் த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இங்க வர்றவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் அவர்கள் அடைந்து வாழ்க்கையில வந்து சுகமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து இந்த காரியங்களெல்லாம் நடைபெறுவதனால நிச்சயமா உங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் தெய்வீகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கெல்லாம் கௌஸ்துபத்துல குடியிருக்கிறதுக்கு அருமையான பிராப்தம் இருக்கு. வேற என்ன, அழகா கௌஸ்துபம் வாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க.